மாயா கேட்டதுனாலயா? அவ சொன்னா போதுமா? நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல வேண்டாமா? பெரியப்பா, பெரியம்மாவுக்கு பரதம் தெரியும், அத குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்கன்னு நான் தான் சொன்னேன். இதுல என்ன தப்பு இருக்கு பெரியப்பா? நான் என்ன கேக்குறேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? வீட்டுக்கு பெரியவ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு உனக்கு தோணலையா? உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைக்கல. ஒரு சர்ப்ரைஸா இருக்கும். திடீர்னு பெரியம்மா வந்து ஆடினா நீங்க சந்தோஷப்படுவீங்கன்னு நினைச்சேன். அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி நாட்டிய பள்ளி வைக்கணும்னு ஆசையும் இருக்கு. நான் பெரியம்மாவையும் மனசுல வச்சுதான் இந்த நாட்டிய பள்ளியே தொடங்கினேன். தினமும் இங்க வந்து குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு நான் தான் பெரியம்மா கிட்ட கேட்டுக்கிட்டேன். ஓஹோ, இந்த அளவுக்கு பேசி வச்சிருக்கீங்க. ஆனா இது எதுவும் தெரியாத முட்டாளா நான் தான் இருந்திருக்கேன். ரகு, சரிப்பா, இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். இல்லம்மா, சில விஷயங்களை அப்பவே பேசணும். ஐயோ, இந்த பார் ஜானகி, எப்ப என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும், என்கிட்ட அனுமதி வாங்கணும்னு உனக்கு தோணலையோ, இனிமே பேசுறதுக்கு என்ன இருக்கு? ஆளாளுக்கு தாந்தோன்றித்தனமா முடிவெடுத்தா அப்புறம் குடும்பம் எப்படி கூட்டு குடும்பமா இருக்க முடியும்? நான் குடும்பத்தை கட்டி காக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா ஆளாளுக்கு தள்ளி போகணும்னு கட்டுன பொண்டாட்டிய நினைச்சானா நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? பெரியப்பா, என்னங்க பெரியப்பா, நில்லுங்க பெரியப்பா, அவசரப்படாதீங்க பெரியப்பா. விடு மாமா. ரகு, என்னங்க இந்த திறப்பு விழா நடக்காத ஏதாவது ஒண்ணு பண்ணி களைச்சு விடணும்னு தான் நான் அருந்ததி கூடவே வந்தேன். ஆனா அதுக்கு அவசியமே இல்லாம உன் பொண்டாட்டியே உனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த பண்ணி நல்லா கலகலப்பா ஆரம்பிக்க வேண்டிய டான்ஸ் ஸ்கூல கலாட்டாவா ஆக்கி விட்டுட்டான். இதனால உன்னோட குடும்பம் செதஞ்சு சின்ன பின்னமாக போகுது. இப்போ இந்த புவனேஸ்வரியும் அருந்ததியும் ரொம்ப ஹாப்பி. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே அருந்ததி? பெரியம்மா, எல்லாரும் ஏன் இப்படி நின்னுட்டு இருக்கீங்க? பெரியப்பா எங்க? இன்னும் ரூம்ல தான் இருக்காரு மாயா. வந்ததுல இருந்து கதவை சாத்திட்டு ரூம்லயே தான் இருக்காரு. நாங்களும் கதவை தட்டி பார்த்துட்டோம், ஆனா அவரை திறக்கவே மாட்டேங்கிறாரு. அவனுக்கு இன்னும் கோபம் குறையல போல இருக்கு. நான் கூப்பிட்டு பார்த்தேம்மா, வரமாட்டேங்கிறான். அப்படியா? சரி, நான் போய் கூப்பிட்டு பாக்குறேன். பெரியப்பா, நானும் சீனுவும் இப்பதான் வந்தோம். குழந்தைங்களுக்கு முதல் ஸ்டெப்ப பெரியம்மா சொல்லி கொடுக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். ஆனா பெரியம்மா அதுக்கு ஒத்துக்கல. பெரியப்பா, நான் தான் பெரியப்பா கிட்ட சொல்லிக்கிறேன், நீங்க ஆடுங்கன்னு அவங்கள கட்டாயப்படுத்தின. நான்
அவ்வளவு தூரம் சொன்னதுனாலதான் பெரியம்மா ஆடினாங்க. ஆக்சுவலா தப்பு என்னோடதுதான். பெரியப்பா, நீங்க தண்டிக்கணும்னா என்னதான் தண்டிக்கணும். தயவு செஞ்சு பெரியம்மா கிட்ட கோச்சுக்காதீங்க பெரியப்பா. நீங்க முதல்ல வெளியில வாங்க பெரியப்பா. ஆமா மாமா, அத்தை மேல எந்த தப்பும் இல்ல. மாயா சொல்லிதான் அத்தை அப்படி பண்ணாங்க. கதவை திறங்க மாமா, தயவு செஞ்சு கதவை திறங்க. பெரியப்பா, நாங்க உங்ககிட்ட அனுமதி வாங்கி இருக்கணும். உங்களுக்கு ஓகேவான ஒரு வார்த்தை கேட்காம பெரியம்மாவை ஆடுங்கன்னு சொன்னது தப்புதான். என்னோட கட்டாயத்துக்காகவும் புதுசா சேர்ந்திருக்கிற அந்த குழந்தைங்களுக்காகவும் தான் பெரியம்மா பரதம் ஆடினாங்க. ப்ளீஸ் பெரியப்பா, பெரியம்மா மேல எந்த தப்பும் இல்ல. பெரியம்மாவை கோச்சுக்காதீங்க. நீ சொன்னா அவ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம டான்ஸ் ஆடுறதுக்கு ஒத்துக்குவாளா?